என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறேன், ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறேன், பாடலை பாடுமா? என்னை காண்பவரே, இறைவனை காப்பவரே, தெரிஞ்ச பாடுதான். அல்லேலூயா, பெட்ரன்ஸ் பாட்டு கர்த்தரை மையப்படுத்தும். என்னை காண்பவரே, என்னை காண்பவரே,
குடும்பத்தில் விளையாடிட்டு இருக்கிறாரா? பிரச்சனை இறங்கி வந்திருக்கிறது. கை வைத்து ஆமென் சொல்லுவோம். வல்லமை இறங்கி வந்திருக்கிறது. அபிஷேகம் இறங்கி வந்திருக்கிறது. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடக்கும் செயல்களெல்லாம் பார்த்தாய் துதியுங்கள். வல்லமையாய் கிரிய செய்யும் வல்லமை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனான இயேசுராஜ் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலையலையாய் ஓடுங்கள் எழும்பினால் துதியுங்கள். காலம் கைசாலம் முழங்கிட துதியுங்கள். ஏகாலம் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ஆச்சாரி ராஜா இயேசுராஜ் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னை பொங்குது. அல்லேலூயா, இயேசு என்னை சந்தோஷம் என்னை பொங்குது. சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னை பொங்குது. அல்லேலூயா, இயேசு என்னை கொஞ்சம் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னை பொங்குது. இயேசுவே Thank you.
என் சமூகம் உன்னை அழைத்தவர் என் சமூகம் உன்னை அழைத்தவரோ கர்த்தருடைய மகிமை விளங்கிச்சு இருக்குது. பிரசன்ன மகிமை. ஹல்லேலூயா. கை உற்சாகத்தோடு உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு லாபிச்சிருக்கிறாரா? கை மேல உயர்த்தி பிரசன்ன மகிமை இறங்கிச்சு. அபிஷேக மகிமை, வல்லமை மகிமை. ஹல்லேலூயா. கை மேல உயர்த்தி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோமா? ஹல்லேலூயா. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல ஓடினார் நடந்தார் ஓடினார் ஒரு நாட்டு மரவாதி ஒரு நாட்டு மரவாதி நன்றி சொல்லு நாம் சங்கீத பகுதியை வாசிக்கலாம். வாசிக்க வேண்டிய சங்கீத பாகம் 32 நிமிடங்கள். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுமா? நம்மள உட்காரும். ப்ளீஸ் பி சீட்டட். ப்ளீஸ் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கப்படும் வேத பகுதியிலே 32 வாசிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 32 verse 1 and 2. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, மன்னிக்கப்பட்டது மூடப்பட்டதுக்கு வித்தியாசம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாவம் மூடப்பட்டிருக்கா, அப்ப மன்னிக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க செய்த பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு, மூடப்பட்டிருக்கா? சொல்லுங்க எப்படி? ஹல்லேலூயா. நாம் தப்பு செய்திருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாவங்களை இப்பொழுதுக்கு லைவா மூடப்பட்டிருக்கா, மன்னிக்கப்பட்டிருக்குதா? சொல்லுங்க.
சிலதான் சொல்றீங்க, புரிஞ்ச வேண்டிய சில மாதிரி யோசிக்கிறீங்க. என்ற காலகட்டங்களில் சிலுவைக்கு பிற்பாடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நம்முடைய பாவம் மூடப்பட்டுதான், மன்னிக்கப்பட்டுதான். மூடப்பட்டிருந்தா அது என்ன சில இன்னும் நிராகரிக்கப்படவில்லை, முடிவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மன்னிக்கப்பட்ட பிற்பாடு தான் முடிவு உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. ஒரு கைதி மேல கேஸ் போனாலும் அந்த கேஸ் கடைசியில் போயிட்டே இருக்கும். லாஸ்ட் மினிட்ல ஜட்ஜ் ஓகே பண்ணி நீங்க போகலாம் முடிஞ்சு போச்சு பிறகுதான் அந்த கேஸ் ரத்தா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில சொல்லுவோம், அதில் சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே பெயர் நீக்கப்பட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, வசன வாசிக்க தாங்கி சொல்லலாம். எவருடைய மீறல் மூடப்பட்டு மணி வாசிக்கலாமா? மீறுதல் பாவம், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. மீறுதல் மீறுதல் சொல்லுங்க. மீறுதல் மண்ணி மீறுதல் என்ன? மீறுதல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தப்பு செய்யாதீங்க, உடம்பு கெட்டு போடும். தெரியும், உங்களுக்கு தப்பு தெரியும். நீ மீட்கப்பட்டுட்டீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க, கிறிஸ்துவுல வந்துட்டீங்க. ஆனா மீறும் போது மீறுதல். அறிவு சொல்லுங்க பார்க்கலாம், அறிவு சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி. பாவம் என்பது அறியாம செய்யற காரியம், தெரியாம செய்யற காரியம், விழுந்து போற காரியம். அது மீது என்பது தெரிஞ்சு செய்யற காரியம். கர்த்தருக்கு மீறுதல். அல்லேலூயா. மீற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப மீறும் பொழுது நம்ம பாவம் மன்னிக்கப்படுகிறதா இல்ல மன்னிக்கப்படாமல் இருக்கிறதா? சொல்லுங்க பிரதர். பேசலாம். ஒரு முறை ரட்சிக்கப்பட்டோம், மனம் திரும்பிட்டோம், இயேசு எல்லாம் முடிச்சு போச்சு. கர்த்தருக்கு திரும்ப தப்பு செய்தா அது முடிவல்ல, மீறுதல். அதுக்கு பாவம் அல்ல, மீறுதல். கர்த்தருக்கு சொல்லல, தெரிஞ்சு போச்சு. உலகனா பாவம், அசுத்தம் உலகத்தில் இருக்கு. ஆனா மீண்டும் வெளியே வந்துட்டோமே, ரட்சிக்கப்பட்டு விட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்ப அந்த பாவத்தை செய்யலாமா? அது செய்த என்ன அர்த்தம்? ரெண்டு காரியம் உள்ள சொல்லுறாரு. நீ திரும்ப பாவத்துக்கு என்ன அர்த்தம்? ரெண்டு பிராணி பதில் சொன்னார். ரெண்டு பிராணி சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று நாயை ஒன்று பண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசன பைபிள் இருக்க பேர் இல்லை. நான் பண்ணினா போன சேர்த்து திரும்ப பிறலாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாயினா பண்ண திரும்ப சாப்பிடுவோம். அப்ப ரெண்டு பிராணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. அவன் இயேசப்பா நாமத்திலே தெரியாமல் சாப்பிட்ட கர்த்தர் மன்னித்தாரு. என்ன வாசிக்கிறோம்? எவருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ. அல்லேலூயா. இயேசு மீது மன்னித்து இருக்கிறாரா? கர்த்தர் மன்னித்தார. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மன்னித்தாராத உட்கார்ந்து இருக்கிறீங்க. இது நிறுவனமாக்கப்பட்டு இருக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். இனிமே ஜனங்கள்லாம் கர்த்தரோடு கதறினாங்க. பாஸ்டிங் பண்ண கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்துக்கு என்ன பண்ணுறோமா? கர்த்தர் இரக்கத்தை காண்பித்தாரு. மீறுதல் மன்னிக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பிரசங்கம் பண்ண கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மக்கள் அதை கேட்டு என்ன பண்ணாங்க? பயந்து ஜெபிக்க கர்த்தர் சொல்லணும். அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணோம்? அறிக்கை செய்ய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஏன் தெரிவு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னா அதுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. சொல்லுங்க பார்க்கலாம். கையை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. ஆத்துமா பாதுகாக்கிறதா திருவிருந்து, பாவத்தை மன்னிக்கிறதா திருவிருந்து, மீறுதலை மாற்றுகிறதா திருவிருந்து. அல்லேலூயா. சும்மா அப்புறம் சாப்பிட்ட விஷயம் அல்ல. இந்த திரும்ப பெரிய அர்த்தம் உள்ளவர் கர்த்தர். என்ன அர்த்தம் இருக்குன்னா, திரும்ப திரும்ப பாவம் செய்யாம தடுக்கிற ஒரே ஒரு ஆயுதம் திருவிருந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். ஒரு ஆமென் சொல்ல கையில தட்டி உற்சாகத்தோடு. ஏன் மாசமா திரும்ப எடுக்கிறோம்? திருவது ஏன் மாசமா எடுக்கிறோம்னா, மாசமா எடுக்கும் பார்த்தா உன் ஆத்மா பரிசுத்தப்படுகிறது, உன் ஆவி பரிசுத்தப்படுகிறது, உன் கண்ணு பரிசுத்தப்படுகிறது, உன் நாவு பரிசுத்தப்படுகிறது, உன் ஜீவன் பரிசுத்தப்படுகிறது, உன் செயலை பரிசுத்தப்படுகிறது. ஆண்டவர் திரும்ப திரும்ப அப்பத்தை சாப்பிடும் பொழுது, அல்லேலூயா, கையை உயர்த்தி அப்பத்தை சாப்பிடும் பொழுது, பானத்தை குடிக்கும் பொழுது உனக்குள்ள பரிசுத்த சிந்தை உண்டாகிறது. எது மாற்றுகிறது? உன்னை நீ படிச்ச படிப்பா, உன் ஞானமா, உன் அறிவா, நீ வச்சு சொந்த சுகமா அல்ல. திருவிருந்து உன் மீறுதலை மன்னிக்கிறது. அல்லேலூயா. பழையப்பட்ட காலத்துல ஒரு பாவம் செய்வாங்க, ஒரு ஆட்டை பலிடுவாங்க. ஒரு பாவம் செய்வாங்க, ஒரு மாட்டை பலிடுவாங்க. ஒரு பாவம் செய்வாங்க, ஒரு புறா கொஞ்சம் பலிடுவாங்க. ஆனா முடிவு இல்லாமல் போய்விட்டது. பாவம் மூடப்பட்டது. பழைய திருப்பட காலத்திலும் இயேசுவுக்கு முன்னாக கர்த்தர் பாவத்தை மன்னித்து நம்மை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க.
சிலுவை தொங்கினது, ஆனா இன்னும் குடி போகல. சிலுவை தொங்குது, இன்னும் சிகரெட் போகல. சிலுவை தொங்குது, இன்னும் இச்சை போகல. சிலுவை தொங்குது, இன்னும் விபச்சாரம் போகல. ஆனா அந்த சிலுவை தங்கத்துல வெளியில போட்டுக்கலாம். கிறிஸ்துவாகி சிலுவைக்குள்ள வந்தா தான் முழுமையாக மாற்றப்பட்டு கர்த்தருக்கு ஏற்ற பாத்திரமாக கர்த்தர் பாத்திரமாக வெளியில சொல்லுவா. கையை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. இதுதான் என்னது? லேட்டான மேல சபையில கர்த்தர் சொல்லு. பாவனை என்னது? பிடிக்கிறதா? அதுக்கு மேல தேவரை அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சபைக்கு நாம் இருந்து பெரிய பாவம் தான், கர்த்தர் ஸ்தோத்திரம் அளிச்சோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? லேட்டாவது பெரிய பாவம் தான் தேவனுக்கு. கர்த்தர் விசுவாசம் எவ்வளவு கர்த்தர் உண்மையா இருக்கிறியோ கர்த்தர் விருது மன்னித்து பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருப்பாரு. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஏசாயா சொல்லுகிறான், ஆண்டவரே நான் மகிமை பார்க்கிறேன், சரி கர்த்தரை பார்க்கிறேன். சர்வ சேனையும் கேராபின் சேராபின் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏசாயா மிகப்பெரிய தீர்க்கதரிசி. இஸ் a good prophet, இஸ் a great prophet. பெரிய தீர்க்கதரிசி. அவன் சொல்கிறான், ஐயோ அதமாவே நான் இன்னும் சரியாக்கப்படல. கர்த்தர் அல்லேலூயா. எத்தனை விசுவாசிங்க உலகத்தை அல்லேலூயா கையை மேல உயர்த்தி நான் நிமிஷத்தோடு கீழே விழுந்து விடுகிறோம். சிந்தையிலே மாம்சத்திலே பாவம் செய்த கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் பாவத்தை மூடி வைக்கல, கர்த்தர் மன்னித்து கொண்டே வருகிறார். மன்னிக்காமல் போனால் அவன் செத்து போய் பழகத்தில் கர்த்தர் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுமா. எவனுடைய மீறல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். அவன் பிளஸ்ட் மேன். அல்லேலூயா. மூடப்பட்டதோ பழையப்படைய பிரமாண கர்த்தர் புதிய பாட்டில் பாவம் மன்னிக்கப்பட்டது, பாவம் கழுவப்பட்டது, பாவம் மாற்றப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்னியோடு என்ன வாசிக்கிறோம்? கர்த்தராகிய இயேசுவுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. உற்சாகத்தோடு ஒயிட் ட்ரெஸ்ல சின்ன கரப்பட்ட உடனே என்ன பண்றோம்? ஒரு முக்கியமான என்ன சிறப்பு சோஷியல் கூட கிளீன் பண்ண கர்த்தரை ஸ்தோத்திரம். செகண்ட் கிளீன் ஆயிடுது. அல்லேலூயா. ஆனா மனுஷனுடைய உள்ளத்தை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் கர்த்தருடைய திருவிருந்து. கர்த்தரை ஸ்தோத்திரம். யாரும் உண்மையா பிரவேசிக்கிறாரோ கர்த்தர் பாவத்தை மன்னித்து இன்னும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். கைவிடுக்கிறான் சொல்லுவோம். அதான் வசனம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதியாகட்டும். பாவம் செய்கிறவன் கண்டினியூ பண்ணு, சிகரெட்டா கண்டினியூ பண்ணு, ட்ரிங்கா கண்டினியூ பண்ணு, முடி பயங்கரமா இருக்கு. சிக்கன் 65 தான். அறிய சொல்லுங்க பாருங்க. கையை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, உற்சாகத்தோடு வசனம் வாசிக்கிறபடி மீறுதல் மன்னிக்கப்பட்டது, பாவம் மூடப்பட்டது. அறிய சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி. எப்போ கொலை செய்து போயிடுவான் கண்டுபிடிக்கப்பட கர்த்தரை ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு சின்ன விஷயம் கண்டுபிடிச்சிடுவாங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தத்தை எத்தனை பேர் இந்த டிபார்ட்மெண்ட் ஏமாத்து கடைசியில் மாட்டிப்பாங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? கர்த்தர் மேல இருந்து பார்க்கிறார். அதே சொல்லுங்க பார்க்கிறோம். கையை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் பலப்படுத்துவாரா? பாவம் மன்னிக்கப்பட மிகப்பெரிய பாக்கியவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதே சொல்லுங்க. 32 வாசிங்க. கர்த்தருக்கு மகிமை. நான் உனக்கு போதித்தாய், டீச் யூ, நான் உனக்கு போதித்து கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்ப இரண்டாவது காரியம் என்ன? திருவிருந்து உன்னை பரிசுத்தப்படுத்துகிறது, பாவம் செய்யாம தடை பண்ணுகிறது. அடுத்த காரியம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு போதிக்கிறாரு. அல்லேலூயா. உயர்த்தி உயர்ந்த டீச்சர் யார் தெரியுமா? சூப்பர் நேச்சுரல் டீச்சர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை உயர்த்துங்க. எத்தனை படி படிச்சாலும் பாவத்தை விட முடியல, பரிசுத்தமா வாழ முடியல. IAS IPS பெரிய பெரிய உதவியில் இருக்கிறாங்க பாருங்க. கட்டப்படுற பயங்கரமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல சொல்லுங்க பாருங்க. ஆனா எல்லாவற்றும் மாறுகிற ஒரே ஒரு போதனை இயேசுவின் போதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே நிமிஷம் தான், ஒண்ணு சொல்ல, கீழே இறங்கி வா, முடிய போச்சு, ரட்சிக்கப்பட்டான். சமரஸ்திரி கேட்கிறோம். என்ன கேட்கிறா? தண்ணி குடி கேட்கிறியப்பா, நீ வேற நான் ஜாதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள்கிட்ட ஒரு பாத்திரம் இல்லையே, ஒரே வார்த்தை நான் தண்ணி அதில் சொல்லுங்க பாருங்க. நான் குடிக்கிற வாட்டர் தாக்கமே வர. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தை கேட்டு மனம் மாறிட்டான். பெரிய ஸ்பீச் பண்ண சின்ன ஒரு வார்த்தை தலைக்கிட மாற்றி விட்டது. அல்லேலூயா. கையை உற்சாகமாக, உற்சாகம் உயர்த்தி, உற்சாகத்தோடு, உற்சாகத்தோடு நான் உனக்கு போதித்து, I
teach you everybody. நான் போதித்து கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் போதிக்கிறார்னா நீ வழி தப்பி போகவே மாட்டேன், விழுந்து போகவே மாட்டேன், கெட்டு போக மாட்டேன். நீ வாழ்க்கை ரொம்ப சீரா இருக்கும், சிறப்பா இருக்கும். பாசுவை கவனிக்கிறதா இல்லையோ கர்த்தர் கொண்டு போட்டுவா. அதுக்கு சுவாசிக்கிறேன். அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி டேக்கிறீங்க. அதெல்லாம் எதுவும் சுவாசிக்கிறீங்க. நான் உனக்கு போதிச்சு, நான் உனக்கு போதிப்பேன். எல்லா போதனையை விட, எல்லா வார்த்தைகளை விட நீ வரியிற்கு கம்பராமாயணம், மகாபாரதம் எத்தனை சுவாசிக்கிறேன். உடனே கர்த்தரை ஸ்தோத்திரம். நான் பல முறை சொல்லியிருக்கேன். 2ஆம் வட்டமேச மாநாட்டில் ரவுண்ட் டேபிள்ல நம்முடைய இந்திய ஸ்தோத்திரம் அல்லேலூயா காந்திஜி அவர்கள் கலந்து கொண்டாங்க. காந்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். சுற்றி வெள்ளக்கார உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்ப காந்தி உள்ளே பிரவேசிக்கும் பொழுது போர்ஷன் போட்டு போல மேல ஒரு துண்டு கீழே துண்டு கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஒரு பை கர்த்தரை ஸ்தோத்திரம். அங்கிருந்து ஒயிட் பீப்பிள் கேட்டா what is this? You are a great educated கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்தியாவில் பிரஜையா வந்திருக்கீங்க, துண்டு போட்டு வரீங்க, என்ன இது ஒரு பெரிய மாநாட்டில்? அல்லேலூயா. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உள்ள சில பைபிள் வச்சிருந்தார்கள், நியூ டெஸ்டமென்ட் எடுத்து காமிக்கிறார். இந்த வார்த்தை எளிமையா மாற்றினேன். ஒரே ஒரு போதனை, கிறிஸ்து போதனை மற்றும் மலை பிரசங்கம். எடுத்து காமிச்சு சைலண்டா என்ன கர்த்தரை ஸ்தோத்திரம். மிகப்பெரிய படிப்பாரு, இந்திய பிரஜை, மிகப்பெரிய ஒரு போஸ்ட். அது யாரு? காந்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் சொன்ன வார்த்தை, அவர் படிச்ச படிப்பு அவர் மாற்றல, அவர் படிச்ச MABL மாற்றல. கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்பேற்பட்ட காந்தி சொன்னாரு, என்னை மாற்றி அமைச்சது என் குணத்தம்மா எழுதி கொடுத்த ஒரே ஒரு புஸ்தகம் பைபிள் எடுத்து காமிச்சாங்க. பிரியப்பட கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆமே சொல்லுங்க. உலகத்துல உயர்ந்த போதனை, உன்னதமான போதனை இந்த பைபிள் தான். கர்த்தரை ஸ்தோத்திரம். அதை ஃபாலோ பண்ணி பாருங்க, வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். நான் உனக்கு போதிச்சு நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன செய்வேன்? நடக்க வேண்டிய வழி ஒரு ட்ராக் ரெக்கார்டு, நடக்க வேண்டிய வழி என்ன பண்ணுவேன்? காட்டுவேன். கர்த்தர் காட்டுவாரா? மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, அல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி. மிகப்பெரிய படிப்பாளி, பட் சின்ன வழியே போகல, பாவ வழியே போகல. சின்ன மூக்குப்படி தான் பெரிய மனுஷனை மாத்த கர்த்தரை ஸ்தோத்திரம். சின்ன வெத்தலைப்பாக்கு ஒரு மனுஷன் வாழ்க்கையை மாற்ற முடியல. அந்த படிப்பு கேட்டு பாருங்க, பயங்கரமான படிப்பா இருக்கு. ஏன் இந்த போதனை மாற்ற முடியல? உலகத்துக்குரிய படிப்பு. அதில் சொல்லுங்க பார்க்கலாம், பாவத்தை மன்னிக்க முடியாது. கிறிஸ்டின் போதனை தான் ஒரு மனுஷன் வாழ்க்கையை மாற்ற முடியும். போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அல்லேலூயா. உங்களை கண்ணை வைக்கணும் ஆலோசனை சொல்ல, கண்ணை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷங்கள் உங்களை பட்டா நீ கெட்டு போடுங்க, அந்த கண் உங்களை பட்டா பிரகாசமாகுது. அது ஆசீர்வாதம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கண்ணை வைத்து சொல்லுவாங்க, கண்ணடி பட, கண்ணடி பட. அப்போ எல்லா மனுஷனுடைய கண்ணு மோசமான கணக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம். சொல்லுவாங்க, நல்லா சாப்பிட்ட டப்பு சாப்பாடு எடுக்கல, யாரு கண்ணு வச்சுட்டாங்க? என்ன வச்சுட்டாங்க? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல பட்டுப்பட கட்டு வந்த கர்த்தரை ஸ்தோத்திரம். நல்ல காஸ்டா கட்டு வந்த 10,000 5,000 கஷ்டம் கர்த்தரை ஸ்தோத்திரம். 1 லட்சம் படம் கட்டு பார்த்தா 2 நாள்ல தொண்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். கண்ணு வச்சுட்டாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, உற்சாகத்தோடு. நம்ம கண்ணு பாவமுள்ள கண்ணுதான். பசுத்தம் உங்களுக்கு பட்டாலுமே வழி சரியா இருக்கும், உன் போக்கு சரியா இருக்கும், உன் பேச்சு சரியா இருக்கும். யார் கண்ணு பட்டா? உங்க கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை. I give the counselings. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. போதிக்கிறாரு, கண்ணு மேல வைக்கிறாரு, உனக்கு என்ன செய்றாரு? என்ன செய்றாரு? அது ஆலோசனை கற்றுக் கொடுக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரம். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி. அமெரிக்க தேசத்துல வெள்ளை மாடிகளை பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் லிங்கன் கர்த்தரை ஸ்தோத்திரம். நேரா உள்ள போக மாட்டாரு, எங்க செக்ரட்டரி உள்ள போக மாட்டாரு, போய் சொல்லி ஜோம் பண்ணுவாரு. ஜெம்ஸ் பார்த்து எங்க போவாரு? ஆபிரகாம் லிங்கன் நோ எஜுகேஷன், படிப்புல கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் ஒரு காவலர், சாதாரண செருப்பு கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்பேற்பட்ட மனுஷனை கர்த்தர் அதிபதியா கர்த்தர் மாத்திரம் அமெரிக்க அதிபதியாக ஆபிரகாம் லிங்கன். அல்லேலூயா. கேள்விப்பட்டிருக்கீங்க? கர்த்தரை ஸ்தோத்திரம். மிகப்பெரிய ஜனாதிபதி அமெரிக்கா கர்த்தரை ஸ்தோத்திரம். பட் இஸ் நாட் ஏ அமெரிக்கன்ஸ், இஸ் ஆப்பிரிக்கன்ஸ் கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆபிரகாம் லிங்கன் வந்து அமெரிக்கன் அல்ல, ஆப்பிரிக்கன். கருப்பின கர்த்தரை ஸ்தோத்திரம் ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அவர் காவலர், செருப்பு தைக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரம். படிப்புடைய கர்த்தருக்கு மகிமாற்றம். ஆனால் அவர் நிக்க ஜெயிக்க வச்சாங்க. அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், மிகப்பெரிய சந்தோஷம். யார் கொடுத்த அந்தஸ்து? கர்த்தர் கொடுத்த அந்தஸ்து ஆபிரகாம் லிங்கனுக்கு. ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவரை கைத்தட்டி வரவேற்ற ஆபிரகாம் லிங்கன் இஸ் நாட் எஜுகேட்டட். கர்த்தரை படிக்காத மனுஷன், செருப்பு தைக்கிற மனுஷன். அதுக்குள்ள இயேசு வந்தார். கர்த்தரை தொழுது கொண்டே இருந்தார்.
அந்த வருமானத்துக்கு சபை காணி கொடுத்தாக்காது. அல்லேலூயா. எலெக்ஷன் வச்சாங்க, நிக்க ஜெயிக்க வச்சா கர்த்தர் எல்லாம் ஓட்டு பண்ண கர்த்தர் யாருக்கு? ஆபிரகாம் லிங்கனுக்கு. ஏன் தெரியுமா? கர்த்தர் உயர்த்தின பாத்திரம். நீங்க உயர்த்த பண்ண சொன்னா வாழ்த்துல உயர்த்தப்பட கர்த்தர் சொல்றேன். ஆமென் சொல்லுங்க பகல். நான் மெனி டைம் சொல்லுவேன், ஆண்டவரே நான் மண்ணில் மகிமை கர்த்தரை சொல்றேன். கடந்த ஊத்துக்கொண்ட மீட்டிங்ல சண்டை கர்த்தரை ஸ்தோத்திரம். நான் சைலண்டா போனேன். அந்த பாஸ்டரை கூப்பிட்டு சொன்னாரு, ஐயா மறக்கெல்லாம் பண்ணுங்கய்யா, பெருசு கூப்பிடுங்க கர்த்தரை ஸ்தோத்திரையா, எல்லாம் எதிர்பார்க்கறாங்கய்யா, நீங்க 2 பேரை கூப்பிட்டீங்கன்னா அவங்க கூட்ட கர்த்தரை ஸ்தோத்திரம் கிரவுண்ட்ல. அல்லேலூயா. ரூம்ல பேசுங்க. கரெக்டா 6 மணிக்கு நான் அந்த ஸ்டேஜ் போயிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம். 6:55 கர்த்தரை ஸ்தோத்திரம் பாட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. கிரவுண்ட்ல மக்கள் வந்து உட்காராங்க. ஓபன் ஸ்டேஜ் கர்த்தரை ஸ்தோத்திரம். திருநாள் சொல்ற பாஸ் ஐயா யாரும் பேர் சொல்லி கூப்பிடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் பாய் எழுதிச்சுங்க கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இல்ல பாஸ்டர் சைலண்டா இருங்க, கர்த்தர் செல்வரிச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கப்பா உற்சாகத்தோடு. என்கிட்ட மைக் வச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம். கூட்டம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் ஒண்ணுமே செய்யல, ஜெபிச்சு மைக்கையில வாங்கின கர்த்தரை ஸ்தோத்திரம். மக்கள் எழுதி நிக்க வச்சு ஒரு பெண்ணு கர்த்தர் கூப்பிட்டு, அந்த பெண் பேரு புவனேஸ்வரி. கர்த்தர் கூப்பிடுகிறார். தனலட்சுமி கர்த்தரை கூப்பிடுகிறார். கார்த்திகா கர்த்தரை கூப்பிடுகிறார். சொன்ன மாத்திரமே குழுவில் நிற்கிறாங்க. ஐயா நான் தான் கார்த்திகா, நான் தான் புவனேஸ்வரி, நான் தான் தனலட்சுமி. கர்த்தர் சொன்ன யாரையும் அதிர்ந்து போச்சு. ஐ டோன்ட் எனிபடி, யாரும் தெரியாது. இந்த பாஸ்டர் கைத்தட்டி ஆரம்பிக்கிறார். 3 பேர் தான் கூப்பிட்டேன், கூட்டமா கூடி போச்சு. அங்க யாரும் தெரியாது. ஃபர்ஸ்ட் பேர் புவனேஸ்வரி, கார்த்திகா, தனலட்சுமி. கர்த்தர் கூப்பிடுறாரு. எழுந்த உடனே கர்த்தர் பேசினார். 3 பேர் கூப்பிட்ட உடனே நாங்கள் அந்த மக்கள் கூடி போச்சு. கர்த்தரை சுத்தம். நைட்டு 1 மணி தாண்டிடுச்சு. அதில் சொல்லணும் அப்படின்னா என்ன இருக்கும்? கர்த்தர் எங்க வைத்த உயர்த்தி வச்சு ஒரு சாதாரண பொம்மை தான், மண் பொம்மை தான். கர்த்தர் எடுத்து பயன்படுத்துறாங்க. ஒரு பேச்சை கேட்கும்படி, ஒரு போதனையை கேட்கும்படி கர்த்தர் சீர்படுத்துவார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நான் ஒரு 2 வருஷம் தான் எடுத்தேன் அந்த பப்ளிக்ல. எனக்கு பேச டைம் பத்தல. கர்த்தர் 1 மணி நேரம் அங்கே பேசினார். மக்கள் யாரும் எழுந்து போகல, சத்தியத்தை கேட்டான். கர்த்தர் ஃபர்ஸ்ட் மிரக்கல் பண்ணிட்டார். அநேக மக்கள் கதறினாங்க, ஐயோ ஆண்டவரே கிட்ட பேசுறீங்களே. ஒரு சபை பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. கர்த்தர் கூப்பிட்டார். உங்க பேர் ரெஜினா, ப்ளீஸ் கம் சிஸ்டர் அப்படின்னாரு. அந்த அம்மா ஒரு ஆடி போயிட்டாங்க. ரெஜினா ஆபீஸ் எப்படி தெரியும்? கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசினார். கர்த்தர் தலைக்கீழ மாத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பாசம் கட்டி பிடிச்சிட்டு ஐயா நான் 10% தான் எதிர்பார்த்தேன், 100% பண்ணீங்க. நான் பண்ணலையா? கர்த்தர் பண்ண காரியம், ஆவியானவர் பண்ண காரியம். அவங்க போதிக்கிறாங்கன்னா வழி தனியார் பேசப்படாம சொல்லுங்க. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உங்களுக்கு கண்ணை வைத்து என்ன பண்ணுவேன்? ஆலோசனை. நல்லா கவனிங்க. நான் ரொம்ப மனுஷன் தான், சாதாரண பாத்திரம் தான். ஆனா எங்க போனாலும் கர்த்தர் வெளிப்பட்டுருக்காரு. ஏன் தெரியுமா? நம்ம தாழ்த்துட்டே ஆண்டவரே ஸ்டேஜுக்கு போறேன் ஆண்டவரே என்ன பயன்படுத்துங்க ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். அதை சொல்லுங்க. எதிர்பார்ப்பு அதிகமாச்சு கர்த்தர் சொல்றோம். அல்லேலூயா. அந்த போனஸுக்கு அம்மாவுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டு கர்த்தர் மகளே போன மாசம் ஆக்சிடென்ட் செத்து போயிட்டான். லாரி ஆக்சிடென்ட்ல பெரிய பாதை பக்கத்தை பைபாஸ் கர்த்தர் பேசினார். நம்ம கத்தராக வச்சா ஆமாயா என் பிள்ளை பீஸா போயிட்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் இன்னும் சாப்பிட்டேன். கர்த்தர் அப்படியே பேசினாரு. நீங்க சாப்பிட்டு 1.5 மாசம் ஆச்சு, தண்ணி குடிக்க போக அழுதுனே இருக்கீங்க. கர்த்தர் பேசணும்னு அதெல்லாம் ஒவ்வொரு கத்திட்டா வைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நடத்துற காரியம் நீங்க எங்க போனாலும் சரி, கர்த்தர் நடத்தின அந்த காரியம் அழகா இருக்கும். கர்த்தர் செய்வார், போதிப்பார். நம்ம யோசனை ஒண்ணுமே இல்லை, மண்ணு நம்ம. அதை ஏசு சொல்றாரு 66 களிமண்ணுப்பா நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க. கர்த்தரை உடனே கர்த்தரை ஸ்தோத்திரம். அதுக்காக சொல்லும் காலை சர்ச்சில் பேசி அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு சபையில் 1 மணி நேரம் பேசிட்டு ஈவினிங் பேசினேன். ரொம்ப டயர்டு. கர்த்தரை ஸ்தோத்திரம். நிலைப்படுத்தி கொண்டே இருந்த கடைசியாக சோர்வு ஏற்படலை. ஏன்னா நீங்களாம் ஜெபிச்சிருக்கீங்க. கர்த்தர் மையப்பட்டார். ஆமென் சொல்லுவோம். கையெழுத்த டெலிவிஷன் உற்சாகத்தோடு கர்த்தர் நமக்கு உலாவிட்டிருக்கிறார். அல்லேலூயா. கையை மேலே உயர்த்தி கர்த்தர் கிரியை செய்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன செய்வேன்? காட்டுவேன். உன் பிள்ளைக்கு இந்த வசனத்தை சொல்லுங்க போயிடுச்சு. அல்லேலூயா. நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க, என்ன படிக்கணும், என்ன கோர்ஸ் எடுக்கணும், ஜோமனை கர்த்தர் கிரியை செய்வார். ஐயா சொல்லுங்கப்பா. ஐயா உற்சாகமா உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு கடந்த முந்தின வாரம் நவம்பர் 2 நான் விரும்பத்தை கத்த
அந்த ஆசை கொடுப்பார் உனக்கு. கையை உயர்த்தி யோசனையில் பெரியவரே, கையை உயர்த்தி ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை சன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தினம் காண்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், நான் அமர்வதும் நான் எழுவதும் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காண்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், நடந்தாலும் மடுத்தாலும் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், என்னை காண்பவரே, தினம் காண்பவரே, என்னை காண்பவரே, தினம் காண்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், நான் அமர்வதும் நான் எழுவதும் வாங்கி அறிந்திருக்கின்றீர், அப்பா நீ அறிந்திருக்கின்றீர், யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆமென் ஆமென் ராஜ்யத்தி ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை என்னை காண்பவரே,
காட்டுவேன். என் கண்ணை மறை தாங்க ஆலோசனை கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சத்தத்தை